உங்கள் எதிர்பார்ப்பு சரியா அந்த எதிர்பார்ப்பில் அங்கே நீங்கள் செயல்படும் போது மிக வேகமாக செயல்படுவதை சற்று கம்மி பண்ணுங்கள். வார்த்தை தடுமாற்றம் சில நேரங்களில் உங்களுக்கு பிறருக்கு கோபத்தை உண்டு பண்ணி உங்களுடைய கௌரவத்தை குறைப்பது போல் இருக்கும். வணக்கம். அன்பான சிம்மராசியை ஆளுகின்ற சிறப்பான ஆத்ம நண்பர்களே, இந்த சிம்ம ராசி என்பது இந்த மாதம் மிக மிக அற்புதமான மாதம் என்பதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள். உங்கள் எதிர்பார்ப்பு சரியானது. அந்த எதிர்பார்ப்பில் அங்கே நீங்கள் செயல்படும் போது மிக வேகமாக செயல்படுவதை சற்று கம்மி பண்ணுங்கள். உங்களுடைய ஃபைல்கள் காணாப்போவதற்கோ உங்களுடைய அவசரத்தால் அது சிதறுவதற்கோ கை தடுமாறுவதற்கோ வாய்ப்புள்ளது. உங்களுடைய செல்லு கூட கீழே விழுந்து உடைவதற்கு சூழ்நிலை இருக்குது. செல்லை மாற்றுவதற்கான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்கள் மிக கௌரவமாகவும் மிக ஷார்ப்பாகவும் எடுத்து சொல்லக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள், அதிகாரத்தன்மை வாய்ந்தவர்கள், உன்னதமானவர்கள். சில நேரங்களில் எதற்கும் அஞ்சாத நீங்கள் இப்போது அஞ்சக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். ஏனென்றால் 7ல் இருந்தவன் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால், சரியான நிலையில் இருப்பதால் யார் என்ன செய்வாங்க, எப்படி செய்வாங்க, என்ன நடக்குன்ற ஒரு அச்சத்தை உண்டு பண்ணிடுவான். ஏன்னு கேட்டால் அவன் ராகு சாரத்தில் செல்லும்போது அதே ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் ஒரு ஈர்ப்பு விசை ஒன்று உண்டு. அந்த ஈர்ப்பு விசை தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணும். ஒரு மன்னனாக இருந்தாலும் சரி, ஒரு மன்னனுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து எவரும் மாறவும் விட மாட்டீங்க. அப்படி மாறும் சூழ்நிலை வந்தால் கூட அவர்களுக்கு தக்கவாறு நீங்கள் மாறிக்கொள்வீர்கள். அது இப்பொழுது சில நேரங்களில் வார்த்தைகள் தடுமாறும். வார்த்தை தடுமாற்றம் சில நேரங்களில் உங்களுக்கு பிறருக்கு கோபத்தை உண்டு பண்ணி உங்களுடைய கௌரவத்தை குறைப்பது போல் இருக்கும். இருந்தாலும் அது ஒரு வகை நன்றே என்று தான் நினைக்க வேண்டும். அந்த தடுமாற்றத்தால் அவர்களுடைய செயல்பாடு நிறுத்தப்பட்டாலும் அந்த செயல்பாடு நிறுத்தியதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அதற்கு அந்த இயற்கை உங்களுக்கு துணை புரியும். நீங்கள் எப்பொழுதும் உங்களை நீங்களும் உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய மூதாதையர்களையும் நீங்கள் வணங்கி செல்வது தான் சிறப்பு. ஏனென்றால் உங்களுடைய முதுகு தண்டுவடம், உங்களுடைய சொல்கிற சொல்லு, நீங்கள் செயல்படுகின்ற முறை, உங்களுடைய கௌரவம் எல்லாத்தையும் நிர்ணயிக்கப்படுவது நீங்கள் தான். உங்களுக்குள்ளே தான் இந்த மாதம் செயல்பட போகுது. உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய அனுபவமும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். நல்ல முதிர்ந்த அனுபவம் உள்ள இந்த காலம். இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது கிரகங்கள் எல்லாமே சிறப்பான இடத்திலிருந்து செயல்படுகிறது. இருப்பினும் சில வக்ர நிலையில் இருப்பதால் உங்களுக்கு சில குணங்கள் மாறும். சாந்தமாக இருக்கக்கூடியவர்கள் கூட கண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன் அந்த கண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலை வருகிறது என்றால், கர்மஸ்தானத்தில் எல்லா கிரகங்களும் அமர்ந்திருக்கு. முக்கியமான 2 பேர் உங்கள் நண்பர்கள் செவ்வாவும் குருவும் தன்னுடைய கர்மஸ்தானத்தில் இருப்பதனால் அந்த கர்மத்தின் காரணத்தால் மூதாதையர்களுடைய கர்ம வினையின் பயனால் நீங்கள் சற்று கண்ணீர் விட வேண்டி வரும். இந்த உணர்ந்து அதற்கேற்ப தர்ப்பணம் செய்வதும் உங்களை சில இடங்களில் இறைவனோட சரணாகதி அடைவதும் உங்களுடைய சொல்லுக்கு நல்ல மதிப்பை தரும். உங்கள் சொல்லும் செயலும் இக்காரணத்தை கொண்டும் கீழே போகாத அளவிற்கு உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வதிலேயே கவனமாக இருப்பீர்கள். உங்களை நாடி வருபவர்களும் உங்களிடமிருந்து நல்ல ஒரு பதிலை தான் எதிர்பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு சில சிரமத்தை கொடுத்து தான் தீரும். அந்த சிரமம் உங்களை இப்பொழுது சிக்கலாக ஆக்கினாலும் பிறகு அது சிரமத்திலிருந்து உங்களை பாதுகாத்தது என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்காக என்ன எப்போ சொல்லியிருந்தாலும் அதை எல்லாமே இப்போ தான் ஞாபகத்துக்கு வரும். உங்களுடைய அரசு அதிகாரிகளோ உங்களை சார்ந்த உயர்ந்த நிலையில் இருப்பவர்களோ உங்களை கவனிக்கும் பொழுது
நீங்கள் அப்பொழுது அதை சரியாக புரியாதிருக்கும். அவை அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு புரியும். அப்படி என்றால் உங்கள் நினைவுகள் எல்லாமே நினைவாற்றலில் சிறப்பாக எடுத்துச் செல்லும். அதே அவர்கள் பிறந்த நேரத்தில் அவங்க சிறப்பான நிலையில் அவர் பிறக்கவில்லை என்றால் அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக ஆஸ்பத்திரியில் போயிருப்பாங்க. அவங்க மருத்துவ செலவு செஞ்சே தீர்வாங்க. உடலில் இருக்கிற அங்கத்தில் ஏதேனும் பாதிப்பு வரும். அந்த ஆஸ்பத்திரி சாதாரண நிலையில் இருப்பாங்க. திடீர்னு உடலிலிருந்து நீர் பிரிஞ்சுது, இல்லை ஏதேனும் ஒரு பிரச்சனை என்று சொல்லி அங்கே ஆஸ்பத்திரி போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அந்த சூழலிலிருந்து நீங்கள் பாதுகாப்பதற்காக நீங்கள் சூரிய பகவானை வணங்குங்கள். உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்கள். இப்பொழுது நீர்நிலைக்கு செல்வது ரொம்ப சாமர்த்தியம் வேண்டும், அதே நேரத்தில் கவனம் வேண்டும். ஏனென்றால் நீரால் இந்த மாதம் பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது. காற்றும் நீரும் இடியும் மின்னலும் உங்களை தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. சம்பந்தமே இல்லாத ஒரு சாதாரண தரையில் நடந்தால் கூட தடுமாறி கீழே விழுந்து அதனால் கை கால்களில் அடிபடுகின்ற வாய்ப்பு உள்ளது. இதுபோன்று ஒரு சில மாதங்களில் நான் சொல்லுவதை அதை அனுபவித்தவர்கள் எனக்கு கூறினார்கள், ஐயா நீங்கள் சொன்னது அத்தனையும் அப்படியே நடந்தது என்றார்கள். அது நடந்ததை நீங்கள் அனுபவித்தீர்கள். அது நடக்காத அளவிற்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கு என்ன உபாயம் என்று நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் மூலமாக செயல்படுங்கள். கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீர்கள். உங்களுக்கு வறுமை என்று அப்பொழுதும் நினைக்க மாட்டீர்கள், எப்பொழுதும் நினைக்க மாட்டீர்கள். ஏனென்றால் அது இயற்கையாகவே கிடைத்து கொண்டு தான் இருக்கும். போதுமான அளவிற்கு எல்லாமே இருக்கும். அதுவே மிதிமெஞ்சி இருப்பது போல தான் பிறரெல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு இது போதும், என்கிட்ட இருப்பதை வச்சு சிறப்பாக வாழ்வீங்க. உங்களுக்கு அப்படி ஒன்றும் உங்களுக்கு தாழ்ந்த நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த இடத்துலையே இருக்க மாட்டீங்க. நீங்கள் இடம் விட்டு இடம் மாறிடுவீங்க. இந்த மாதம் மட்டும் உங்களுக்கு சில சிரமத்தை தருவதற்கு அந்த சூரிய பகவானும் சனி பகவானும் ஒன்றோடு ஒன்று நேர்நிலையில் இருந்து அந்த சூரிய பகவானுக்கு எதிரே தாக்கு பிடிக்காத சனி பகவான் வகர நிலையில் செல்கிறார். இவர் வகர நிலையில் இருந்தாலும் 8ல் இருக்கிற ராகு பகவான் அவர் இயற்கையாகவே வகர நிலையில் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் 2க்கு நடுவிலே இந்த சூரிய பகவானின் கதிர்கள் செல்லும் பொழுது சிக்கிக்கொள்ளும், தடுமாறுவீர்கள். உங்களுடைய கைகால்களில் எதிர்பாராத ஒரு ஜுரம் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி வருவதற்கோ அம்மை போடுவதற்கோ இல்லை உஷ்ணத்தால் பாதிப்பு வருவதற்கோ இந்த நேரம் உங்களுக்கு நினைவூட்டும். எல்லா நேரத்தையும் மிக சிறப்பாக அனுபவித்து வந்த நீங்கள் இந்த நேரத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பயணிக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் உங்களுடைய சூரிய நமஸ்காரம் செய்வதும் சூரிய ஸ்லோகங்கள் சொல்வதும் சூரியனால் முன்னோர்களால் அந்த ஸ்லோகத்தை சொல்லி உங்களுடைய உச்சரிப்பால் உங்களுடைய ஞானத்தை தக்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு கால சிறந்தது. மூதாதையர்களுடைய அருளாசி பெற வேண்டும். வயதானவர்களுக்கு அவர்கள் சூழ்நிலையை பொறுத்து அவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் உதவியாக செய்தால் அதை திருப்பி பேசாதீர்கள், திரும்பி பார்க்காதீர்கள், செய்துவிட்டு சென்று விடுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் சிரமம் உங்களை விட்டு வெளியேறும். ஆகையினால் இந்த சிம்மராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுடைய ஒவ்வொரு கௌரவத்திற்கும் உங்களுடைய பயணத்திற்கும் சிறப்பான மாதமாக இருந்தாலும் உங்கள் உடலில் கவனம் வையுங்கள். உங்களுக்கு இயற்கை சீற்றத்தால் பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. உங்களை வணங்கி மகிழ்ந்து மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம்.